அனைவருக்கும் வணக்கம். இன்று 13 நவம்பர் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தோம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். அதாவது தகவல் பரிமாற்றம். இது முழுக்க இன்றைய தகவல். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி நான் செபி ஸ்டாட்டஸ் இல்லை. நான் சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸ் நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, அதுமாதிரி ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி நேற்று வீடியோவுக்கு நிறைய நண்பர்கள் ரொம்ப ஆறுதலான கருத்துக்கள் கொடுத்துருந்தீங்க, நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆரம்பத்தில். அதுமாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசணும். பட் இப்போதைக்கு வீடியோ ஸ்டார்டிங்னால இதில் பேசி நான் நேரத்தை வீணாக்க விரும்பல. நான் அந்த கடைசியாக அதுக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதவங்க இதை பார்த்துருப்பீங்க, ஸ்கிப் பண்ணவங்க கடைசியில் பார்ப்பாங்க. ஸோ நல்லா கடைசிலையும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 670, 130 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியெல்லாம் ஒரு 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. செலவினங்கள் அதிகரிச்சனால ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் வந்து 37% உயர்ந்திருக்கு ஈரானியரில். ஸோ ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அடுத்து நான் பார்க்குறது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட். 9688 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 304 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 45% வந்திருக்கு. ஸோ ஈரானியரை மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டான ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட் 50 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ஒரு ஃபினிஷ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 73 கோடி ப்ராஃபிட் ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 95% வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. அந்த காரணத்தினால தான். அதை தவிர்த்து பார்த்தா ஓரளவுக்கு நார்மலான டீசனான ரிசல்ட்டாக இருக்கும். பட் அதர் இன்கமாக இருந்தாலும் அது நெட் ப்ராஃபிட்டில் வந்தனால ஓவரால் ரிசல்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நம்ம பட்டேல் இன்ஜினியரிங் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750, 40 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதாவது செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டாக வந்து டவுனான ரிசல்ட் தான். அடுத்து காமா ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 2535 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 204 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர்லியும் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி தான். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்குது. பட் சேல்ஸ் ஆனது ஒரு 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சதே இதுக்கான காரணம். அடுத்து கேஆர்பிஎல் லிமிடெட் 268 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 103 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் சேல்ஸ் 5% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 33% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ 33% வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஸோ ரிசல்ட் ஆனது டவுனான ரிசல்ட் தான். பட் குவார்டரில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிடிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 40. இவங்களோட சேல்ஸு இபிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா இவங்களோட முக்கிய இன்கம் வந்து இவங்க வந்து சேல்ஸோ பர்ச்சேஸோ இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் எதுவுமே பண்ணல. இவங்க வந்து முழுக்க ஒரு லீஸ் கொடுக்குற கம்பெனி. இவங்கள்ட்ட இருக்க பிளான்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு அப்போலோ டயருக்கும் ஏதோ டயருக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வர இன்கம் தான். ஸோ அது வந்து அக்ரிமெண்ட் போட்டனால ரெகுலராக ஒரே இன்கம் தான் வரும். ஸோ அதனால் இவங்க செலவினங்கள் தான் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். சில நேரம் அதிகரிக்கும், சில நேரம் குறையும். அதே மாதிரி இப்போ அதர் இன்கமில் முக்கியமாக நிறைய பேமெண்ட் வந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் அந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது மாற்றங்கள் அடையுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 37% வந்திருக்கு. குவார்டரில் 160% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டுன்னு மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. பட் இவங்க சேல்ஸ் ஒன்றுமே இல்லை. இவங்க ஒன்லி லீஸிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பிளான்ட்டை வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க வேறு கம்பெனிக்கு. ஆர்ஆர்ஐஎல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 20. ஸோ இவங்க வந்து 1,76,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 42% வந்திருக்கு. சேல்ஸும் 27% வந்திருக்கு. குவார்டர்லையும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் ஆர்ஆர்ஐஎல் லிமிடெட் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 4589 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1100 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் ஒரு 8% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உலகுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஈரானியரில் மட்டும் பார்க்கும்போது குவார்டரில் பெரிய மாற்றங்கள் இல்லை. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 224 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8,60,00,000 ப்ராஃபிட்டு. ஈரானியரில் பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸும் டவுனு, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் டவுனு. இதனால் நல்ல ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். பட் கம்பெனி என்னது ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க, 8,62,00,000. இந்த வீழ்ச்சி நினச்சோன்னா இங்கே வந்து டவுன் நினச்சிடாங்க. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த வீழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் 760 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 45,80,00,000 கிட்டத்தட்ட 46 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் 112% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லையும் 48% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஆனது சூப்பரான ரிசல்ட்டை காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1465 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 50 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் 5%. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 20% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரும் ஓகேவான ரிசல்ட்டு. என்பிசிசி இந்தியா லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 125 கோடி ப்ராஃபிட். ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 53% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் வந்து ஒரு இன்கமும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால தான் நல்லா பெரிய ஜம்ப்பு இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸில்.
53% வந்திருக்கு. ஸோ இயர் இயரை மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு என்பிசிசி இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 96 கரண்ட் பேஸ் 12 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் 74% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன தான் 12 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம போன வருஷம் இதே குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸும் 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து டவுனான ரிசல்ட்டு. கம்பெனியை டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கம் போல் 10 பைசா டிவிடெண்டாக தராங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. 96 கரண்ட் பேஸ் டிவிடெண்டில் வந்து 10.4% மிக மிக குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 21 நவம்பர். செக்டர் வந்து பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ். விடிஎல் கார்பரேஷன் லிமிடெட் 1754 ரூபா கரண்ட் பேஸ் 35 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயரில் குவார்டர்லேயும் வீழ்ச்சி. ஸோ ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் ஒரு 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 22 நவம்பர். செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வீடால். படம் காட்டன் யார்ன்ஸ் லிமிடெட் 201 ரூபா கரண்ட் பேஸ் 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1/2%. ரெக்கார்டு டேட் வந்து 22 நவம்பர். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பேல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 967 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% வருது. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 22 நவம்பர். செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரல்ஸில் இருக்காங்க. பேல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ். விஆர்எல் லாஜிஸ்டிக் லிமிடெட் 530 ரூபா கரண்ட் பேஸ் 35 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 82% வீழ்ச்சி அடைஞ்சு உயர்ந்திருக்கு. குவார்டர் 167% வந்திருக்கு. ஸோ இயர் குவார்டர் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நம்ம விஆர்எல் லாஜிஸ்டிக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதோட டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1%. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 29 நவம்பருக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்கிறாங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் வந்து 22 நவம்பர். எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். பேயர் கிராப் சயின்ஸ் லிமிடெட் 6776 ரூபா கரண்ட் பேஸ் 90 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 நவம்பர். இதோட பேமெண்ட் வந்து 11 டிசம்பருக்கு நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்துவோம்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பெஸ்டிசைடு அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. பேயர் கிராப் சயின்ஸ். காவேரி சீட்ஸ் கம்பெனி லிமிடெட் 831 ரூபா கரண்ட் பேஸ். கம்பெனியானது லாஸ் பண்ணியிருக்காங்க. போன குவார்டர்லேயும் ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுக்கு முந்தின குவார்டர்லேயும் ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் இந்த குவார்டரில் ஒரு பெரிய லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரிய லாஸ் இல்லை, ஒரு சின்ன லாஸ் தான். நான் வாய் தவிர சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1 கோடி என்னமோ லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணால் 290 கோடி 14 கோடிலாம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ 1 கோடி இந்த குவார்டரில் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. அதேமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 டிசம்பருக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. காவேரி சீட்ஸ். மோர்கனைட் குரூசிபிள் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1764 ரூபா 99 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 7% வந்திருக்கு. குவார்டரில் 13%. ஸோ இயரில் சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 30 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25%. இதோட பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 10 டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ரெக்கார்டு டேட் வந்து 26 நவம்பர். செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 725 ரூபா கரண்ட் பேஸ் 450 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 12% வீழ்ச்சி. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட் இயர் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 12% இயர்லேயும் குவார்டரில் 27% நெட் ப்ராஃபிட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ரிசல்ட் ஆனது டவுன் தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. ரெக்கார்டு டேட் வந்து 26 நவம்பர். செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங். நேஷனல் அலுமினியம் கோல் லிமிடெட் 219 ரூபா கரண்ட் பேஸ் 1062 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலண்டில் இது இயரில் பார்த்தீங்கன்னா 415% உயர்ந்திருக்கு. குவார்டரில் 27%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நேஷனல் அலுமினியம் கோல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட் இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 2% கிட்ட வருது. 1.25%. ஸோ வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 4-5% டிவிடெண்டாகவே வந்துடும் நினைக்கிறேன். இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 29 நவம்பர். செக்டர் வந்து அலுமினியமில் இருக்காங்க. நல்கோ, அதாவது நம்ம நேஷனல் அலுமினியம் கோ. ராமா பாஸ்பேட் லிமிடெட் 200 ரூபா கரண்ட் பேஸ். ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. 1:2 ஃபேஸ் வேலி 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் வரதுக்கு ரொம்ப டைம் வரும். அதுமாதிரி நேற்று கூட ஒரு ஸ்டாக் பார்த்துருப்பாங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸ் லிமிடெட்னு. அவங்க 2:1 போனஸ் செப்டம்பர்லேயே அறிவிச்சாங்க. பட் அதற்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நேற்று என்னமோ டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. நண்பர் ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்னமும் அது ரெக்கார்ட் வரல. ஸோ கம்பெனியானது இந்த மாதிரி ஸ்பிட் போனஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு இப்போ சில மாதங்கள் கூட ஆகும். ஸோ பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. தாரா சந்த் இன்ஃப்ரா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் லிமிடெட் 382 ரூபா கரண்ட் பேஸ்
1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ப்ரைஸும் 5,000. இதுக்கான ரெக்வயர்ட் வந்து 5 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து டைவர்சிஃபைடு கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. தாரா சந்த் இன்ஃப்ராலாஜிஸ்டிக். பேன்கோ ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 700 கரண்ட் பேஸு, 139 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 110% வந்திருக்கு. காட்டன் கோல்டில் 102% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பேன்கோ ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸு. ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளிவரல, ஏன்னா இப்போ தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க பேன்கோ ப்ராடக்ட்ஸ். ஆர்பிஎம் இன்ஃப்ராகான் லிமிடெட் கரண்ட் பேஸ் 776. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு 3,70,00,000 கொடுத்தது கரோவா ப்ராப்பர்ட்டிஸ் எல்எல்பி. இன்சொல்யூஷன் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 4,047 எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 71,40,00,000 ஆர்டர் கொடுத்தது ஏசிஎம்இ கிளீன்டெக் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட். கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் 1,187 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து மொத்தமாக நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. சில மாதங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மொத்த ஆர்டரோட மதிப்பு 2,273 கோடிக்கான ஆர்டர். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் நம்ம கல்பத்தரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க, மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி நன்றி திரும்ப ஒரு தடவை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று எனக்கு நிறைய ஆர்டர்லாம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியாமல் விட்டுருப்பீங்க, சரி மறந்துருப்பீங்க, இல்லை விட்டுருக்கலாம், சில மனசுக்குள்ள நினச்சிருக்கலாம். உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிச்சுக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் சம்பாதிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுற உங்களோட சப்போர்ட் தான், உங்களோட ஆறுதல் தான். எனக்கே ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு முதல்ல செய்யக்கூடிய ஒரு உதவின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது தான். ஸோ அந்த வார்த்தையை நிறைய பேர் பேசியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பணம் முக்கியம் இல்லை, ஆறுதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி நான் யூடியூப்பில் சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா அவங்களே மாதிரி நல்ல உள்ளங்களாக தான். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க என் நண்பர்லாம், நீ யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிற, மாதம் ஒரு 10 வருமா, 20 வருமா, 50 வருமானு, இல்லை 1 கூட வருமானு கூட கேட்பாங்க காமெடியாக. பட் நான் சொல்கிறது 5 கூட வராதுன்னு தான். பட் அதுதான் ஃபேக்ட்டு. பட் இருந்தாலும் எனக்காக நம்பி எனக்கு வீடியோ பார்க்குறதுக்காண்டி சில நண்பர்கள் இருக்கும்போது அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேசும்போது சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் சில நல்ல உள்ளங்கள் இருக்குங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என் முகத்தோட நீங்கள் பார்த்ததே கிடையாது, நான் யாருங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. என்னோடய பேச்சு மட்டும் தான், உங்களுக்கு குரல் மட்டும் தான் கேட்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு இந்த ஆதரவு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நண்பர்கள் யூபிஐ நம்பர்லாம் கேட்டிங்க ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ ஒன்றும் இப்போதைக்கு தேவையில்லை, நான் அதுமாதிரி மேற்கொண்டு வாங்குற ஐடியாவும் இல்லை. ஸோ நிறைய பேரோட கஷ்டத்தில் நிறைய பேர் லாபம் சம்பாதிக்க நிறைய குரூப் அலங்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் இந்த காலத்தில் அப்படி மாறிட்டு ஒருத்தன் கஷ்டம் இருக்கானா அதுலேருந்து எப்படியாவது ஆதாயம் தேட முடியுமான்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு காலங்கள் அப்படி மாறிட்டு. ஸோ அதனால் என் பேரை சொல்லி வேறு யாரும் வாங்கிடாமல் நீங்கள் அப்படி யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நான் பெரும்பாலும் கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கேட்டதே ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த மாதிரி நீங்கள் சொன்னது. பட் அதனால் நீங்கள் யாருக்கும் என் பேரை சொல்லி வேறு யாரும் இந்த இதை யூஸ் பண்ணி கேட்டுறாமல் ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அதுமாதிரி உங்களோட ஆறுதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போதைக்கு ஆப்ரேஷனும் பண்ணலை, அதனால் எனக்கு தேவையும் இல்லை. நான் ஆப்ரேஷன் பண்ணதை கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். ஸோ பொறுத்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆப்ரேஷன் தவிர்க்க தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் அது என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அது ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. நான் அவ்வளோக்குள்ள கடவுளை நம்பாதவனாக இருந்தால் கூட அன்பே சிவனன்னு கூட வாழ்னுவேன். ஸோ பொறுத்து பார்க்கலாம் கடவுள் எப்படி அருள் புரிகிறான்னு. முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ திரும்ப கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் வேண்டிட்டு தான் இருக்கேன் கடவுள்கிட்ட. ஸோ கடவுள் அருள் புரிவான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்டவங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல உள்ளங்களில் இதுதான் எனக்கு கிடச்ச, இந்த யூடியூப்பில் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய வருமானம்னா உங்களே மாதிரி உங்கள் கமெண்ட் தான். ஸோ அதுக்காக நான் திரும்ப நன்றி சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.